வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பிரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நமக்கு வந்துட்டு கரு உண்டாயிடுச்சு, அதாவது கர்ப்பம் தரிச்சிட்டோம் அப்படின்னா ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் என்ன மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா நம்ம கர்ப்பம் தரித்தல உறுதி பண்ணலாம் அப்படின்றத பதிவு தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பிரெக்னன்ட் உமன் லைஃப் சேனல் இப்பதான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் வந்து ஒரு மாதத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் டைமிங்ல வெள்ளைப்படுதல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடியோ அப்புறம் பீரியட்ஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு ஒரு 5 டேஸ் 6 டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும்? இந்த மூணுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க பிரெக்னன்ட், அதாவது உங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போயிருக்கோ இல்லைன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ உங்களுக்கு வந்து சில சிம்டம்ஸ் இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு, நான் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கேன், அதாவது பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து வெளிப்படுதலை வந்து உறுதி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெளிப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபார்மா வந்து உறுதி பண்ண முடியும். அப்படி என்னென்ன வந்து வெளிப்படுதல் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றத அந்த பதிவில் பார்க்க போறோம். இப்போ பொதுவாக ஓவுலேஷன் டைமிங்ல வரக்கூடிய வெளிப்படுதல் எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆனால் 1வது நாள்லேருந்து 12வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். கண்டிப்பாக அந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி தெரியும், ரொம்ப வாட்டரிஷாக இருக்கும். அது வந்து ஒயிட்டாகவோ இல்லைன்னா எல்லோ கலந்த ஷேட்லேயே வந்து இருக்காது. நமக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கும். வளவளப்பா, அதாவது ஜெல்லி வந்து தொட்ட எப்படி இருக்கும், வளவளப்பா பிசு பிசுப்பா வந்து இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் எதுக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த டைமிங்ல அதாவது நமக்கு ஓவுலேஷன் நடக்கும்போது நம்ம வந்து அதாவது இன்டர்கோர்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா அதனால வந்து ஒரு பெயினும் இருக்காது. ஈஸியா வந்து ஸ்பாம் வந்துட்டு நமக்கு வந்து நீந்தி போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காண்டி இயற்கையாவே நம்ம உடம்புல சுரக்கக்கூடியது அந்த டைமிங்ல இருக்கக்கூடிய வெள்ளைப்படுத்தல். இந்த வெள்ளைப்படுத்தல் இருக்கும் 3 நாட்கள் வந்து இருக்கும். இது இந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன அடி வயிற்றுல வந்து ஏதாவது ஒன் சைடு வந்து ஒரு பெயினா இருக்கும், லைட்டா பெயினா இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் வந்து அதிகமா பட்டுட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றத நீங்க வந்து பீரியட் ஆனா முதல்ல 12வது நாள்ல இருந்து நீங்க வந்து அந்த அந்த வெள்ளைப்படுதல் டைமிங்ல வந்து இன்டர்கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா குயிக்கா வந்துட்டு உங்களால கருத்தரிக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி அந்த வெள்ளைப்படுதல் 3 நாட்கள் தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுல பெயினோட வந்து வரும். இது வந்து ஓவுலேஷன் டைமிங்ல வரக்கூடிய வெள்ளைப்படுதல். 2வது வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பியூர் ஒயிட்ல வந்து இருக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து ஓவுலேஷன் டைமிங்ல பார்த்த வெளிப்படுத்துறது வந்து தண்ணி மாதிரி ஜெல்லி மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும். ஆனா வந்துட்டு உங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடி வரக்கூடிய பீரியட் வரப்போகுது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் அந்த வெளிப்படுதல் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பியூர் ஒயிட்டா இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப திரியா இருக்காது, ஒரு மாதிரியே வந்துட்டு திக்கா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். பியூர் ஒயிட்டா ரொம்ப திக்கா இருக்கும். இந்த மாதிரி வெளிப்படுத்தல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இந்த வெளிப்படுத்தலை வச்சு நீங்க வந்து பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி வெளிப்படுதல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாலாடை, அதாவது பாலை ரொம்ப நேரம் நம்ம வந்து காய்ச்சணும் அப்படின்னா மேல ஒரு ஆடை வரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொலன்னு வந்து இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோஷா இருக்கும். லைட்டா எல்லோ ஷேட்ல வந்து அப்படி மேல ஆடை படியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வெளிப்படுத்தல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி வெளிப்படுத்தல் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வரப்போறதுக்கான வெளிப்படுத்தல். பீரியட் வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி தான் பியூர் ஒயிட்டா இருக்கும். எந்த ஒரு பிசுப்புமே, அதாவது ஒரு மாதிரியா இல்லாம அப்படியே வந்து கெட்டியா வந்து இருக்கும். இந்த மாதிரி வெளிப்படுதல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பீரியட் வந்து வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த பாலாடை மாதிரி நல்லா வந்துட்டு எல்லோ ஷேட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து பீரியட் நாளும் தள்ளி போயிடுச்சு, ஒரு 4-5 டேஸ் தள்ளி போச்சு, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்போ அப்படின்னு எப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே பீரியட் தள்ளி போனால் 10 நாள் கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். 10 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு வந்து அந்த 2 லைன் 40 நாள்
40வது நாள் வந்து நீங்க எப்பயுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அந்த டபுள் லைன் ஷேட் வந்து நல்லா திக்கா தெரிய ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு ஒரு 3, 4 டேஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போயிருக்கு. உடனே செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மைல்டான கோடு வரும், உங்களுக்கு டவுட் வரும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி வெளிப்படுதல் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 5 டேஸ் குறைஞ்சது ஒரு 5 டேஸ் கழிச்சு 35, 36 நாட்கள்ல செக் பண்ணி வந்து பாருங்க. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து திடீர்னு நமக்கு வந்து பிரெக்னன்சிக்கு வந்து சில பேர் வந்து IVF இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த பீரியட் தள்ளி போற டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது பயமா இருக்கும். இந்த இமேஜ்ல தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லோ ஷேட்ல வந்து இருக்கும். இந்த இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிரெக்னன்ட் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நமக்கு கருத்தரிச்சிட்டோம்னா, இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய வருது. அது வந்து நீங்க பயப்படணும்னு தேவையில்ல. ஒவ்வொரு டைமிங்க்கும் ஏத்த மாதிரி அதோடைய கலர் வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும். பட் எப்போ வந்து நம்ம வெள்ளைப்படுதலுக்கு பயப்படணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெள்ளைப்படுதல்னால ப்ராப்ளம். அதாவது வெள்ளைப்படும்போது அரிப்பு, அந்த வெள்ளைப்படும்போது ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெவியா வந்து ஒரு மாரி மீன் வாடை. மீன் கழுவி நான் தண்ணி எப்படி ஒரு வாடை இருக்கும் மீன் கழிச்சு வர அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லோ, இச்சிங்கோ அதிகமா இருக்குதுன்னா மட்டும் நீங்க டாக்டர் போய் கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணணும். அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது வந்து ஓவலேஷன் டைமிங்ல வரக்கூடியது. நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து நமக்கு பீரியட் வரப்போகுதுன்னா, ரொம்ப திக்கா பியூர் ஒயிட்டா வந்து வரும். பிரெக்னன்ட் ஆயிட்டோம், கருத்தரிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா, லைட் எல்லோ ஷேடுல உங்களுக்கு வந்து இருக்கும். இத வச்சு நீங்க ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். மத்தபடி நீங்க வந்துட்டு வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமா வருது. அதுக்கேத்த மாரி இச்சிங் வருது. அதுல வந்து ஸ்மெல் வருதுன்னா மட்டும் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பிரெக்னன்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.